ஈரோடு அருகே மகளை காதல் திருமணம் செய்த ஆத்திரத்தில் இருசக்கர வாகனம் மீது வேண்டுமென்றே பிக்கப் வேன் மோதி விபத்தை ஏற்படுத்திய சம்பவத்தில் உயிரிழந்த 16 வயது சிறுமியின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள குருவாயூரப்பன் நகரைச் சேர்ந்தவர் சுபாஷ். ஆம்புலன்ஸ் ஓட்டுநரான இவர் சத்தியமங்கலம் காந்திநகர பகுதியைச் சேர்ந்த மஞ்சு என்பவரை காதலித்து திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த திருமணத்திற்கு சாதியை காரணம் கூறி எதிர்ப்பு தெரிவித்த பெண்ணின் பெற்றோர் மகளை திருமணம் செய்து கொண்டு அழைத்துச் சென்ற சுபாஷ் மீது தீராத ஆத்திரத்தில் இருந்துள்ளனர். இந்நிலையில் சம்பவத்தன்று தன் தங்கையுடன் சத்தியமங்கலம் மேட்டுப்பாளையம் சாலையில் சுபாஷ் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். 16 வயதையான சிறுமி 10ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் அவரை பள்ளிக்கூடத்திற்கு சுபாஷ் அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இவர்களை விடாது பின்தொடர்ந்து வந்த பிக்கப் வேன் ஒன்று திடீரென அவர்கள் சென்ற வாகனம் மீது மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். இதில் கால் எலும்பு முறிந்து சுபாஷ் படுகாயமடைந்ததும் அவரின் தங்கை பரிதாபமாக உயிரிழந்ததும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் விபத்தின் பின்னணி குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் வெளியான தகவல் அனைவரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்தது. போலீசாரின் விசாரணையில் விபத்தை ஏற்படுத்திய பிக்கப் வேனில் இருந்து தப்பி ஓடிய ஓட்டுநர் சத்தியமங்கலம் காந்திநகரைச் சேர்ந்த சந்திரன் என்பதும் அவரை இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றது சித்ரா என்ற பெண் என்பதும் தெரிய வந்தது. இவர்கள் கணவன் மனைவி என்பதுடன் இவர்களின் மகளைத்தான் சுபாஷ் காதலித்து திருமணம் செய்தார் என்பது தெரியவர அப்பகுதி மக்கள் அதிர்ந்து போயினர். மகளை காதல் திருமணம் செய்து அழைத்துச் சென்ற ஆத்திரத்தில் இருந்த இருவரும் சுபாஷை கொல்ல திட்டமிட்டதில் அவரின் சகோதரி பரிதாபமாக உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் தலைமறைவான சுபாஷின் மாமனார் மாமியாரை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே புதுமந்து பகுதியில் இருவரும் பதுங்கியிருந்த கண்டுபிடித்த போலீசார் அவர்களை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. வீட்டிற்கு கொண்டு வரப்பட்ட உடலை பார்த்து அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி அழுத காட்சி சோகத்தை ஏற்படுத்தியது. ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு 5 மாதம் ஆகுது. அந்த பொண்ணும் மாசமாக இருக்குது. இந்த பையனை ஆரம்பத்திலிருந்து அவங்க கல்யாணம் பண்ணும்போது இருந்து அவங்கள தீர்த்து கட்டணும்னு மகளிர் ஸ்டேஷன்லேயே அந்த அம்மா சொல்லுது. இவங்க வண்டி ஏற்றி இது பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் இறந்துருது. இறந்த பிறகு பையனுக்கு காலில் அடி ஆகும்போது அப்புறம் வந்து இவங்க வந்து பையன் வீட்டில் வந்து கொஞ்சம் வசதி கம்மி, பிள்ளையோட வீட்டில் கொஞ்சம் வசதி. ஆனால் வெவ்வேறு ஜாதி வெறியும் இருக்குது, பண சமுதாயம் அதையும் அது காமிக்குது. இதே வந்து நாங்கள் பெண்களாக நாங்கள் அதை ஏற்றுக்க முடியாது. இவங்களுக்கு நல்ல ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். இது மாதிரி கொடூர கொலையை இப்போ தான் நாங்கள் பார்த்துருக்குறோம். இதனிடையே இறந்த சிறுமியின் குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பில் 6 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகைக்கான காசோலையை வருவாய்த்துறை அதிகாரிகள் வழங்கினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.